ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? யாருக்கும் சம்மர் ஹாலிடேஸ் வச்சாச்சா விட்டாச்சா? என்ன பண்ணுறீங்க சம்மர் ஹாலிடேஸில்? சம்மர் கேம்ப் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இல்லை வீட்லேயே ஜாலியாக வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? எப்படி டைம் பாஸ் பண்ணுறீங்க? எப்படி என்ஜாய் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாங்களும் என்ன பண்ணுறோங்கிறத அப்பப்போ இடையில சொல்லிக்கிட்டே இருக்கோம். லெட்ஸ் ராக் டுடே, லெட்ஸ் கோ டுடே. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம நான் சில நாட்களாக வீடியோ போடல. அது சில காரணங்கள். பட் பிளாக் ஃப்ரூட்ஸில் நான் 130 லெவல் ஏற்றி வச்சுருக்கேன் கைஸ். இப்போ நம்ம வைஸ் அட்மிரல் பாஸை போய் கொல்ல போகிறோம் கைஸ். இப்போ நம்ம ஒரு பாஸ்மா. இது ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு இந்த பிளாக் ஃப்ரூட்ஸோட கான்செப்ட் பற்றி தப்பாக சொல்லிட்டேன். ஓகே, அது ஆக்சுவலி நான் சொன்னது கரெக்டு தான். அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க அதை மாத்திட்டாங்க. அந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு வந்த புதுசுல. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிட்டாங்க. இல்ல காப்பி ரைட்ஸ் வந்துரும் சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா அது அனிமே கதைல்ல, ஆல்ரெடி அவங்க வச்சிருக்காங்கல்ல. அதனால என்னன்னா இந்த கதை என்னன்னா, இந்த கிரியேட்டர்மா, இந்த என்னது கேமோட கிரியேட்டர், அந்த கேமோட கிரியேட்டர் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேத்துக்கு நடக்கிற சண்டைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு. அந்த ஹெல்ப் பண்றோம், அதுல ஜெயிக்க வைக்கிறது தான் கதையே. ஓகே, அவங்கள நம்ம அப்படியே ஹெல்ப் பண்ணணும். ப்ளஸ் இந்த இடத்துல எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு வரணும். அப்படியே இது ஐலாண்ட்லாம் கேப்சர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். இப்போ நம்ம பாஸ் வைஸ் அட்மிரல். இப்போ நம்ம மெரீன் ஐலாண்ட் இருக்கோம், நம்ம பைரட்டு, அதனால மெரீன் அடிக்க போகிறோம். ஓகே, வைஸ் அட்மிரல்னு ஒரு பாஸ். அவன் ஒருத்தனை கஷ்டப்பட்டு கொள்ளணும். ஐயோ என்னாச்சு? அக்செப்ட் தான் கொடுத்தேன். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓ மை காட், பயமாக இருக்குதுமா, அவன் பவர்ஃபுல். ஓகே, அவன் நம்மளை கொல்ல கூட வாய்ப்பு கைஸ். அதுக்கப்புறம் மேக்மா ஃப்ரூட்லேருந்து ஐஸ் ஃப்ரூட் மாறிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அவங்க முன்னாடி ராக்கெட் ஃப்ரூட் வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் மேங்மா சாப்பிட்டேன், அது மிருதேவ் கூட போட்டிருந்தேன். இப்போ ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்டேன். நம்ம சாப்பிட்ட ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்டோம்னா நம்ம அவங்க அடிக்கும் போதெல்லாம் ஐஸாக மாறிடுவோமா? ஐஸ் பவர் கிடைக்கும். இதோ பாருங்க, பாஸ் ஐஸ் சர்ச் டமனமனமா ஐஸ். ஐயோ கொண்டுட்டான். பார்த்தீங்களா எவ்வளோ பவர்ஃபுல்ட்டு? எவ்வளோ பவர். அதுக்கு நீ மேக்மா பவரே வச்சிருக்கலாம். மேக்மா பவர் இல்லை, மேக்மாவை விட ஐஸ் தான் ஃபர்ஸ்ட் சீக்கு பெட்டர், செகண்ட் சீக்கு பெட்டர் இல்லை. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சி செகண்ட் சி கான்செப்ட் உங்ககிட்ட சொல்லலை. ஆக்சுவலி கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சி செகண்ட் சினா நம்ம ஒவ்வொரு இது என்னன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஏரியா. ஐலாண்டோ இது ஒரு பார்ட் ஆஃப் ஐலாண்ட், இது ஒரு ஊர் ஆஃப் ஐலாண்ட். இது ஒரு C1ல இந்த ஐலாண்ட் இருக்கும், C2ல இந்த ஐலாண்டுங்க இருக்கும், C3ல இந்த ஐலாண்டுக்கு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, வாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி மேக்மாவே யூஸ் பண்ணியிருக்கலாமோ? இவன் முன்னாடி அப்படியே படம் பார்த்தீங்களா? ஐஸ் ஐயா, ஐஸ் பிஎஸ் ஐஸ் பேர்ட். ஐயா ஐஸ் பண்ணியாச்சு. அப்பாடா, நீ கொஞ்ச நேரம் ஓடி ஹெல்த் ஏற்றிட்டு அப்படியே ஓடிட்டே ஐஸ் சர்ச். அவ்வளோதான், ஓடிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு ஓடிட்டே இருப்போம். இவனை இன்னைக்கு கொல்றோமா? ஐஸ் போறேன். வைஸ் அட்மிரல் ஐஸ் ஆக்கியாச்சு. இப்போ இடையில கொன்னுட்டே இருக்கிறியா? அவன்லாம் யாரு? கொல்லல, நான் அவனை தான் இப்போ கொன்னுட்டு இருக்கோம். அப்ப திருப்பி ஏன் வர்றான்? அதாவது நம்ம அடிச்சிட்டு இருக்கோம், இன்னும் சாகல. அவன் சுத்தி அடிக்கிறோமா? ஏன் இப்ப நீ ஓடிக்கிட்டே இருக்கிற? அவன் அடிச்சா நான் ஒன் ஷாட் ஆயிரும். இந்த பாத்தீங்களா, கொன்றுவான். ஐயோ பவுண்டி போச்சு. என் பவுண்டி போயிட்டு இருக்கு. நீ செத்து போறியா இப்போ? என்னோட வாண்டட் பைரட் தான் நானு. வாண்டட் இருக்குல்ல, வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிற. அந்த வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிற காசு எனக்கு குறையுது. அதாவது எப்படின்னா, இப்போ நான் வாண்டட் என்னோடது எங்க இருக்கு சரி தெரியல எனக்கு எவ்வளவு பவுண்டி இருக்குன்ட்டு. பவுண்டிங்கிறது காசு. நான் என்ன கொன்னா எவ்வளவு காசு, ஓகே, அந்த மாதிரி உன் பலத்தை இழக்க உனக்கு தேவையான காசு கம்மியாகும். அந்த மாதிரி. புரிஞ்சது. உன்னோட மதிப்பு குறையுது. ஹானர் அந்த மாதிரி. அதான் மதிப்பு குறையுது. மதிப்பை ஏற்றணும்னா மறுபடியும் நீ உன்னோட பவரை ரீகெயின் பண்ணணும்.
அந்த பவர் ரீகெயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பாஸ் அடிச்சா நம்மளுக்கு பவுண்டி தருவாங்க. பாஸை கொன்னா ஓட என் மேலே கையை வைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். முடிஞ்ச ஒன்று நீ என்னை கொண்டுடலாம், நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் ஓடினே இருப்பேன். ஏன் டேப் ரெக்கார்ட் ரீவைண்ட் ஆயின்னு இருக்குது? ஐயா ஜாலி. என்ன ஆச்சு இப்போ? இன்னும் கொஞ்சம் ஐயோ அடிச்சிட்டானா? இவன் என்னன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், இன்னும் குறைய மாட்டேங்குதுமா இவனுக்கு. நீ அடிக்கவே மாட்டேற. கத்தியில சண்டை போட முடியாதா? இடையில கத்தியில சண்டை போடலாம், நான் அது பவர் இல்லையே. அம்மா நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க, சூப்பர் மாமா, நீங்க தான்மா நல்லம்மா. இத்தனை நாள் தெரியலையாடா? அப்படியெல்லாம் இல்லை, நான் ஒரு ஃப்ரோசன் வில்லேஜ்னு ஒரு ஐலாண்டை முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் டெசர்ட் ஐலாண்டும் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ 2 ஐலாண்டு இந்த நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது செகண்ட் பார்ட்டில் வந்து நான் வேறு ஐலாண்டில் இருந்தேன்னா, ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் ஐலாண்டில் 2 ஐலாண்டு தாண்டினதுக்கப்புறம் இப்போ லேட்டு தான், ரொம்ப லேட்டு. இவனை வச்சு ஐஸ் வச்சு அதுக்கப்புறம் போயிட்டு இங்கே வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் காம்பேட்ல போய் ஐயோ குவிக் டேக்கிள் பண்ணிட்டு கிரவுண்ட் ஸ்மாஷ் போட்டோன்னா ஐயோ கொண்டுகிட்டே இருக்காமா, என் பவர்ஃபுல்மா, என்னம்மா பண்ணுறது? அதெல்லாம் மேக்மாவே வச்சிருக்கலாமா நீங்கள் சொன்ன மாதிரி. நான் சொன்னேன்ல ஐஸ் இது என்ன பண்ணுதுன்னா அவன் ஐஸ் ஆக்கிறது நம்ம திருப்பி உசுரோட வந்துடுறான். மேக்மா தான் உசுரோடெல்லாம் வரல, டேமேஜ் பண்ண. என்ன கொஸ்ட் கம்ப்ளீட்டடா? என்ன யார் மற்றவங்க கொண்டதுக்கு நம்மளுக்கு கிடைக்குதா? எவன்மா கொன்னா? எனக்கு தெரியலடா, நீ தானே விளையாடுற. யார் கொண்டு இருப்பான்? இவன் யாருமா கொன்னா? இருங்க, யார் அவன்? அவனுக்கு போய் தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு கத்திட்டு வந்துடுறேன். இவன்டா இது? எந்த ஆள்றா அவன்? யாருடா? எவனுமே இல்லை. இப்போ நீ தான் கொண்டு இருக்கிற. நான் எங்கம்மா கொன்னேன்? சரி, அப்புறம் நீ கொல்லாம யார் கொன்னா? அதை அடேங்கப்பா, ஸ்டாட்ச் போய் ஏற்றிக்கணும். ஸ்டாட்சுங்கிறது டேமேஜ் அதிகப்படுத்தன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குதா? நீ யூஸ் பண்ற எந்த டெர்மினாலஜியுமே எனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஏதோ இனிமேல் தான் கற்றுக்கணும். 4 5 6 7 8 9 10 11 12 பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் பாதி ஏற்றி விட்டு இதில் 4 அவ்வளோ. என்னமோ ஏற்றுனியா? என்ன ஏற்றி வச்சிருக்கிற? அது வந்து நம்ம டேமேஜ் கொடுக்குறது, எக்ஸ்ட்ரா டேமேஜ். யார் கொடுக்க போற? நான் வந்து அடித்தா எக்ஸ்ட்ரா டேமேஜ் பண்ணணும்ல. பாருங்கம்மா, இங்கே பாருங்க, இங்கே இருக்கேன் பாருங்க. வாண்டட் அப்படின்னு போட்டு இதான் என் பவுண்டி 1437. அவ்வளோதான் நான் பவுண்டி. என்னோட பவுண்டி மில்லியன்லாம் கிடையாதா? மில்லியன்லாம் போனோம்னா நான்லாம் 2800 லெவல் போகணும். இன்னொரு வாட்டி வைஸ் அட்மிரல் அடிக்கணுமா? ஐயோ தேவையே இல்லை. நான் சீஃப் பெட்டி ஆஃபீஸரை கொண்டுட்டு அவங்கள மட்டுமே கொண்டுக்கிறேன். ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டம். இவன் ரொம்ப ஸ்ட்ராங், எப்படி செத்தானே தெரில. இவங்களால நம்மளை அடிக்க முடியாது, மேக்மா மாதிரியே தான் பாருங்க. ஓகே, ஆனால் பாசஸ் மட்டும் மேக்மாவாலேயே பாசஸ் அடிக்க முடியும். ஓகே, மேக்மா வச்சிருந்தாலும் அடிக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் தி எலமெண்டல் ஃப்ரூட்மா இது. ஃப்ரூட்லேயும் தனித்தனியாக இருக்குது. பீஸ்ட் ஃப்ரூட்ஸ், நேச்சுரல் ஃப்ரூட்ஸ், எலமெண்டல் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இவங்க எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிகிட்டு வந்து பண்ணிங்க தான் கூட்டமாக வரும். சிங்கில் தான் வரும். அதனால 3 பேத்தையும் கூட்டிகிட்டு வந்து நான் அதனால் 3 பேத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஒரே ஆள் அடிப்பேன். சரி, அடித்து ஒவ்வொரு எபிலிட்டி, இது ஐஸ் சர்ச், ஐஸ் பேர்டு வாங்கடா டி எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பா. எல்லாத்தையும் கொல்றதே என் வேலைடா. அதுக்காக தான்டா வந்திருக்கேன். நான் ஒரு பைரட்னா அப்படி தான்டா இருக்கணும். I'm a pirate. பாத்தீங்களா இப்படியெல்லாம் இது பண்றேன். சரி சரி, என்னமோ பண்றானா கலர் கலரா என்னமோ வருதேடா. அதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து மாஸ்டரி, அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி.
இதை மாஸ்டரி எல்லாம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. ம் ஃபர்ஸ்ட் மாஸ்டரி இப்போ 70யா, ம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மூணு எபிலிட்டியும் கிடைச்சிடாது. ஓகே. இப்போ என்னன்னா மாஸ்டரி 1ல வந்து இது கிடைக்கும். இதோ இப்படி வச்சு இந்த எபிலிட்டி கிடைக்கும், அவ்வளோதான். ம் மாஸ்டரி 25 நம்ம ரீச் ஆகும்போது ம் இதோ இந்த எபிலிட்டி கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் மாஸ்டரி 50ல ம் இந்த எபிலிட்டி கிடைக்கும். ம் அந்த மாதிரி மாஸ்டரி 100 வந்தோடனே இன்னொரு எபிலிட்டி கிடைக்கும். ம் இதுதான் மாஸ்டரி. அதுக்கப்புறம் லெவல் அப் ஆகுறதுக்கு இது கொஸ்ட் பண்ணுறதெல்லாம். ஓகே ஓகே. நம்ம போய் அப்படியே சைடு கேப்பில் அடிச்சுட்டே இருப்போம். ம் ம் ப்ளஸ் இப்போ காசு வந்துருச்சுன்னா நம்ம போய் ஒரு ஃப்ரூட்டை ரோல் பண்ணணும். என்ன ஃப்ரூட்டை ரோல் பண்ணணும்? ஒரு இடத்துல பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் காச்சான்னு இருப்பாமா, அவங்கிட்ட தான் நம்ம ஃப்ரூட்டை வாங்குவோம். சரி. ரேண்டம் ஃப்ரூட் ஏதோ ஒரு ஃப்ரூட் கொடுப்பான். ம் நம்ம காசு கொடுத்தா என்ன வேணா கொடுப்பானா? ஏதோ ஒன்று நம்மளுக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்காது. ஓகே. நம்ம காசு கொடுத்தா நம்ம வேணுங்கிறது கிடைக்காத ஒரு இடமா? ம் ஆமாம். இந்த மாதிரினா உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா ம் இது அந்த மாதிரி வேணும்னா நம்ம நெஜ காசு கொடுக்கணும். ஓகே. ஆக்சுவலி அந்த இடத்துல போய் இது பண்ண முடியாது. ம் பெர்மனன்ட் ஃப்ரூட்ஸ்னு ஒரு இடம் இருக்குதுமா, இங்கே வந்து நம்ம நெஜ காசு கொடுத்தோன்னா ம் ஷாப்பிங் ஏரியாவில் கொடுத்தோன்னா ம் நம்மளுக்கு வந்து இது கொடுப்பாங்க. அது பேர் என்ன, நம்ம இப்போ 2 ஃப்ரூட் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ம் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த ஃப்ரூட் எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி திரும்ப இந்த ஃப்ரூட் மாற்றிக்கலாம், இந்த ஃப்ரூட் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரூட் மாற்றிக்கலாம். ஓ, அது நெஜ காசு கொடுத்தா? ஓகே. நெஜ காசுலாம் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணால் அந்த காசை வச்சு கொஞ்சம் ரோபக்ஸ் வாங்குவாங்க. அதை வச்சு ஃபர்ஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர் ஏற்றுவோம், அதுக்கப்புறம் போல மில்லியனுக்கு. இன்னும் 50 பேரையே தொடலை நம்ம. இதுல மில்லியன். ஆமா மில்லியன். டேய் என்னடா இது? 50 சப்ஸ்கிரைபர் தொடலாம்டா ஃபர்ஸ்ட், அப்புறமா 100 தொடலாம், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசலாம். நம்மெல்லாம் வந்து இப்போதான் பிகினர். ரொம்ப பிகினருக்கு என்ன, ப்ரீ பிகினர், சூப்பர் பிகினர், பிகினர் அவ்வளோதான். இனி பிகினர்னு ஒரு 100 200 எல்லாம் தாண்டுச்சுன்னா வேணா கொஞ்சம் இன்டர்மீடியட். இன்டர்மீடியட்லாம் இல்லை, அதுவும் பிகினர். அதுவும் பிகினர்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டு பிகினர் ஆயிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1000 வந்தாதான் இன்டர்மீடியட். அம்மா 50,000 இருக்கு, போய் ரோல் பண்ணிட்டு வரலாமா? நீ ரோல் பண்றியா இல்ல ட்ரோல் பண்றியா யாருக்கும் தெரியல. நான் இப்ப தண்ணியில் நடக்க முடியுங்க ஐஸ் ஃப்ரூட்ல. இப்ப என்னால தண்ணியில் நடக்க முடியும் ஐஸ் ஃப்ரூட்னால. ஆனா நிஜமா தண்ணியில் நடந்தா எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும்ல. ஆமா, இது ஐஸ் ஃப்ரூட், அதனால நான் நிக்கிற இடம் ஐஸா மாதிரி இருக்கும். ஓகே. இப்படியெல்லாம் நிஜத்துல இருந்தா நல்லா இருக்கும்ல. இதோ அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரோசன் வில்லேஜ்னு ஒரு இடத்துல ஏர் ஜம்ப் வாங்கினேன், பறக்க முடியும். இங்க பாருங்க. இதெல்லாம் கேம்ல மட்டும்தான் இருக்குது, நெசத்துல இருந்தா நல்லா இருக்கும். பாருங்க பறக்கணும். இதெல்லாம் காமிச்சேன்னா எனக்கு நிஜமா வேணும்னு தோணும். இந்த மாதிரி எல்லாம் நிஜமாமே பறந்தா எப்படி இருக்கும், நிஜமாமே தண்ணியில நடந்தா என்ன எப்படி இருக்கும். இப்போ யோசிச்சு பாரு, நிறைய வெள்ளம் எல்லாம் வந்து திடீர்னு தண்ணிகளெல்லாம் விழுந்து எல்லாம் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த பவர் இருந்தா சல்லுன்னு தண்ணி மேலே இப்படி ஐஸ் ஆகி அப்படியே சல்லுன்னு வெளியே வந்துருவாங்களே, சூப்பரா இருக்கும்ல. என்ன நல்லா தான் இருக்கும், என்ன பண்றது. இந்த மாதிரி சொல்றதெல்லாம் நிஜமா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இந்த அந்த காலத்துல படம் எல்லாம் வரும், ஜீம்பூம்பா படம், அது மாதிரி இந்த ஜீம்பூம்பா கதைகள் போடாங்க. போட் எடுத்துட்டே வந்திருக்கலாமோ நிறைய. என்ன தண்ணிக்குள்ள போறேன் திடீர்னு? நீ என்ன சொல்லி ரொம்ப நேரம் போயிட்டேன், ரொம்ப தூரம் போயிட்டேன் தண்ணிக்குள்ள, என்ன நடக்குதுன்னே தெரியல, பேசிக்கிட்டே போயிட்டோமோ தண்ணிக்குள்ளேயே. இல்ல அங்க ஏதோ ஒரு ஐலாண்ட் இருக்கும் போல இருக்குது. இங்க ஒரு ஐலாண்ட் இருக்கு, இந்த ஐலாண்டுக்கு நம்ம போக கூடாது, நம்ம ஜங்கிளுக்கு போகணும். ஏம்மா அவ்வளோ தூரம் இருக்குதாம்மா மிடில் டவுனு, அப்ப ஜங்கிள் இங்க இருக்கும். ஜங்கிள் அங்க இருக்கும். ஜங்கிளா ஜிங்காலா இல்ல, ஜங்கிள் அங்க இருக்காது, அங்க பைரட் ஸ்டார். அங்க ஒருத்தர் நடந்துட்டு இருக்கான். ஹூஸ் தட்? டொமியில் ஜூம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகே, ஓடு 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 ஓடு, நெஞ்சமுண்டு நேமையுண்டு ஓடு ராஜா.
நேரம் பாரும் காத்திருந்து பாடு ராஜா. ஃபா 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 ஃபா. இல்லாதே மா, what are you doing? இப்போ நம்ம எங்க இருக்கோம்? பைரட் ஸ்டார்டர் வந்துட்டோமா? மெரீன் ஸ்டார்டரா? நான் எதுக்கு இப்போ மெரீன் ஸ்டார்டர் வந்திருக்கேன்? ஓ மை காட். ஏன், என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எவ்வாறு நடந்தது, எதற்காக நடந்தது? என்னமா அங்க என்னமோ காலசம் இருக்கா? காலசம் அது என்னது? இது என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னா, ஐயையோ பைரட் ஸ்டார்டரா? அது ஆடு நடக்குது, மாடு நடக்குது, கோழி நடக்குதுன்னு சொல்லிடாதடா, கடி ஆயிருவேன் நானு. அடியே மம்மி, ரொம்ப நீங்க தான் கடியா இருக்கீங்க மம்மி. மிடில் டவுனை காணோம். ஐயோ, என்னடா ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணியில? ஐயோ, இந்த கரையில ஏறு கொஞ்சம். ஆமா, கரையில ஏறினா கூட தெரியும்ல. ஏறக்கூட முடியாது போல. ஏறிட்டியா? ஏறி பாரு என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. மேலே ஏறுறேன். டொமேல் 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 டொமேல். கீழே விழுந்துட்டேன் குட்டிக்காரனை முடிச்சு. எங்க மேலதான் போறேன். வந்துட்டியா? அது என்னது? டெலஸ்கோப் மாதிரி இருக்குது. டெலஸ்கோப்ல பாரு. டெலஸ்கோப்லாம் இல்ல. அப்புறம் என்னது இது? ஓ மை காட். நான் டெலஸ்கோப் தான்டா, உனக்கு சுத்தி பாக்குறதுக்கு தான் வச்சிருந்தானு. டெலஸ்கோப் எல்லாம் இல்லம்மா. ஏமா நீங்க அதுவே கேனனு. கேனன் தான் என்னன்னு தெரியுமா? தெரியாதே. கேனன்னா சுடு. ஐ கோல்டு செஸ்ட், கிவ் மீ தட். இப்போ எங்கேயுமா இருக்குது? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஐலாண்டு இருங்க, அதுக்கு நம்ம செட்டிங்ஸில் ஒரு மோடு ஆன் பண்ணணும். என்ன மோடு பார்க்குற? ஃபாஸ்ட் மோட். ஃபாஸ்ட் மோட்னா நீ வேகமாக ஓடணுமா? ஃபாஸ்ட் மோட்னா நெட்டு கம்மியாக யூஸ் ஆகும், அதனால எல்லா ஐலாண்டும் தெரியும். ஆனால் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கம்மியாயிரும். ஓகே, பரவாயில்ல. ஃபோனில் ஆடுறவங்கெல்லாம் இது யூஸ் ஆகும். ஓகே. ஓ மை காட், எதுவுமே தெரிலம்மா. என்னம்மா இது? நீ தானே சொல். ஓகே, நம்ம கண்டுபிடிச்சியா இல்லை இப்போ? ஐயோ, இல்ல 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 கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். எஸ் எஸ், ஒரு வழியா ஜங்கிள் கண்டுபிடிச்சாச்சு கைஸ். யுரேக்கா. அடி ஓடுவீங்களா? ஜங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணிட்டு திரும்ப மெரீன் ஃபோர்ட்ரஸ் போய்க்கணும். எவனோ ப்ளீஸ் ஃப்ரூட்னு கத்திட்டு இருக்கான். நல்லா எனக்கு ஒரு மொக்க ஃப்ரூட் கிடச்சுன்னா அவனுக்கு கொடுத்துருவேன். ஓகே. என்னதுடா இது? ஆமையா? ஓகே. ஏ ஜங்கிள், நோ கிராஃபிக்ஸ் ஜங்கிள் இஸ் சூப்பர். திரும்ப நார்மல் மோடுக்கே வந்துடலாம் கைஸ். இது மொக்கையா இருக்கு. இதுதான் கைஸ் ரியல் ஜங்கிள். நம்ம போய் இப்போ பிளாக்ஸ் ஃப்ரூட் காச்சா கிட்ட நம்ம வந்து இப்போ ரோல் பண்ண போகிறோம் ஃப்ரூட். ஓகே. ஸ்பின். இவன் தான் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் காச்சா. சூப்பர். ப்ரோ இது ரேண்டம் ஃப்ரூட். என்ன ஃப்ரூட்டு? அண்டர்ஸ்டூட். எனக்கு ஒரு ஃப்ரூட்டு தாயேன். 45,000. ஓகே, என்ன ஃப்ரூட்? ஏதாவது நல்ல ஃப்ரூட், குட் ஃப்ரூட் ப்ளீஸ். இந்த பாம் ஃப்ரூட்டையோட கொடுப்பீங்க? மொக்க ஃப்ரூட். என்னடா அது? பாம் ஃப்ரூட், மொக்க ஃப்ரூட். ஓகே. ஏன்னாவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ஃப்ரூட்டுன்னு கேட்டவனே எங்கே இருக்க? இப்போ அது நம்ம காசு கொடுத்ததுக்கு பாம் ஃப்ரூட் தான் கொடுத்துச்சா? ஓகே, விடு. எனி ஒன் வாண்ட் ஃப்ரூட்டுன்னு போடு. இப்போ போடலாமா? எனி ஒன் வாண்ட் ஃப்ரூட். ஓகே கைஸ், இப்போ நம்ம எனி ஒன் வாண்ட் ஃப்ரூட்டுன்னு போட்டாச்சு. நம்ம இப்போ பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் காச்சா கிட்ட போய் கொடுத்துருவோம். அவங்ககிட்டயே திரும்ப கொடுத்துருவோம். எனக்கு இது வேணாம்டா, நீயே வச்சுக்கோட. பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் காச்சா யாரு? அவங்கிட்டே கொடுத்துட்றேன். எதுக்கு இது தேவையே இல்லை. அதுக்கே திருப்பி கொடுக்குறேன். வச்சுக்கோ, வாங்கினதே வச்சுக்கிட்டே என்ன பண்ண போறேன்? ஆமாம்,
நல்லதுதான். சரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இது தேவையா இருக்கும், கொடுத்து வேண்டாம் சொல்லணும். ஓகே ஸ்டோர் பண்ணியாச்சு கைஸ். அதுக்கப்புறம் என்கிட்ட என்னென்ன ஃப்ரூட் இருக்குன்னு காட்டுறேங்க கைஸ். என்கிட்ட சாண்ட் இருக்கு, ஃப்ளேம் இருக்கு, பிளேட் இருக்கு, இது பாம் இருக்கு, ஸ்பின் இருக்கு. ஓகே, இருக்கிறதுல என்கிட்ட இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்பின்னு தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட். வேர்ஸ்ட்லாம் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. எந்த இடத்துல எது எப்படி யூஸ் ஆகுதோ அதுதான். இல்ல ஸ்பின் ஃப்ரூட் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் தான். அது யூஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃப்ரூட். ஓகே இப்போ நான் வந்து என்னோட மெரீன் ஃப்ரூட்ஸ்க்கு போகலாம் கைஸ். போயிட்டு திரும்ப அடுத்த ஐலண்டுக்கு போயிட்டோமா, இன்னும் அங்கேயே தான் இருக்கிறேம்மா? இல்லை போகல. ஏன்? அடுத்த ஐலண்டுக்கு போகணுன்னா நம்ம லெவல் 40 வரணும், 140 வரணும். இப்போ ஜென்ரல் எப்போ சாகடிக்க போகிறோம்? ஜென்ரலா? யார் சாகடிக்கணும்? மேஜரா? வைஸ் அட்மிரலா? வைஸ் அட்மிரல். அவனை தான் கொண்டோமே. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒவ்வொரு ஐலண்டுக்கு ஒவ்வொரு பாஸ். இப்போ ப்ரீவியஸ் ஐலண்டில் அவனை கொண்டோம். இப்போ அடுத்த ஐலண்டுக்கு வந்தாச்சா இல்லையா? அடுத்த ஐலண்டுக்கு போகணும். இன்னும் ஒரு குவெஸ்ட் பண்ணால் வந்துடும் நினைக்கிறேன். வந்துருமா? பாஸ் அடிக்கணும். இப்போ இன்னொரு ஐலண்டுக்கு இன்னும் நம்ம போகலையா? பாஸ் அடிக்கணுமா? பாஸுமா எனக்கு பயமாக இருக்குதுமா. ஐயோ பாஸு. ஐய இன்னும் அவன் இன்னும் ஸ்பான் ஆகுறதுக்கு 50 செகண்ட் ஆகும் கைஸ். ஓகே, அது வரைக்கும் நான் போய் கிரைண்ட் பண்ணியிருக்கலாம் கைஸ். என்ன பண்ணலாம்? சீஃப் பெட்டி ஆஃபீஸர்ஸ், நார்மல் டப்பா ஆஃபீஸர்ஸை போய் அடிக்க போகிறேன். என்னடா டப்பா ஆஃபீஸர்ஸ்? அவங்களாம் அடிக்க மாட்டாங்க, நம்மளை அடிக்கவே முடியாது. டப்பா வேஸ்ட். ஓகே, அவங்கள அப்புறம் ஏன் கொள்ற? நம்மளுக்கு எக்ஸ்பி கிடைக்கும். எக்ஸ்பினா லெவலப் ஆகுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம எக்ஸ்பி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சீஃப் பெட்டி ஆஃபீஸரை கொண்டாச்சு இப்போ போனால் வந்துடும். சரி, கத்திரத்தா வந்துருப்பியாடா டே வைஸ் அட்மிரலே? வந்துட்டியா? இன்னும் 5 4 3 2 1 வந்துட்டான். என்னாச்சு? வந்துட்டான். அடியா? அடிச்சிட்டு இருக்கேன். பாம் போடு. பாமா கொண்டான். நான் பாம் போட சொன்னேன்ல. பாமாமா நம்ம யூஸ் பண்ணுற ஐஸ் ஃப்ரூட்மா. பாம் ஃப்ரூட் யூஸ் பண்ண சொல்கிறீங்க. பாம் ஃப்ரூட்டை எடுத்து சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஐஸ் ஃப்ரூட் மிஸ் ஆயிரும். திரும்ப ரோல் பண்ணி கிடச்சா மட்டும்தான் உண்டு. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம் சொல்லு. பாஸை கொல்ல போகிறோம். பாஸ் பார்க்க போகிறோம். கொல்ல போகிறோம். ஏம்மா இவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறீங்க? கொல்ல போகிறோம் அழுதுட்டு சொல்லவா? அப்படி சொல்லக்கூடாது. கொல்ல போகிறோம் சொல்லணுமா? தட் இஸ் குட் மம்மி. ஐயோ என்ன கொண்டாமா? திரும்ப கொண்டாமா? கொண்டுட்டானா? இப்போ நான் என்ன சொல்லணும்? சோகமா அழணுமா? இல்ல அப்படியெல்லாம் பண்ண மாமா. என்னடா நம்ம ஒரு பைரட், நம்ம இப்படி அழுக கூடாது. வீரமா திரும்ப எந்திரிச்சு போய் சண்டை போடணுமா? நான் வீரமா திரும்ப எந்திரிச்சு போய் சண்டை போடுவேன். சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியலையா? ஆமா. நான் என்ன சொல்லட்டா? என்ன சொல்றது? கொஞ்சம் கொஞ்சம் அழுவ. ரெண்டுமே பண்ணல நீ. ஓ, நான் ரெண்டுமே பண்ணல. ஏன்னா அது ஏன் வை இஷ்டம். என்னடா இது இந்த மதுரைக்கு வந்த சோதனை? யாருமா இவன் இவ்வளோ நல்லா அடிக்கிறான்? சூப்பர்ரா. நல்ல ஆப்போனன்ட் இருந்தாதான் நம்ம நல்ல வீரமா இருப்போம். ஏதோ ஒன்று சொல்றீங்க. 100 HPல இருக்கேன். என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கேன்.
டப் டுப் டப் டுப் ஐயோ கொல்றானே இவனை வச்சுக்கிட்டானே. யார் அது? பானே ஆமா அவன் மந்திரம் போடுவான்ல, அது மாதிரி நம்மளும் மந்திரம் போடலாமா? OBIKN OBIKN. ஓ அதான் மந்திரமா? ஆமா ஆயுஷ் மாத்ரே ஆயுஷ் மாத்ரே. அது மாதிரி அவன் மந்திரம் போடுவான்ல, அது மாதிரி நம்ம மந்திரம் போடலாம். OBIKN 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 74 74 OBIKN 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 74 OBIKN 74 OBIKN 75 75 75 OBIKN 75 கொன்னுட்டான். நம்மள கொஞ்சானா எதுக்கு தேவையில்லாம 75 சொன்னீங்க, அதனால தான் செத்தோம். அப்படியா? ஆமா நான் வேணா 74 சொல்றேன், பொழிச்சிரியா? 74 சொன்னா நம்ம பொழைச்சிரும். ஏய் ப்ளீஸ் பொழிச்சிரு. கைஸ் இவனை கொல்றதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. ஐயோ எங்க அம்மாவை சமாளிக்கிறத விட ரொம்ப மோசமா இருக்கு அப்படி சொல்லுவதானே? ஆமா. ஓய் ஆமா பின்ன என்ன சொல்ற? ஆமா அந்த பயம் இருக்கட்டும். என்ன பயம்? நீங்க குடுக்குற தொல்லையை விட இந்த தொலை தான் பெருசா இருக்குது. அடா பாமே சாகுடா ப்ளீஸ் சாகுடா. அவன் நம்ம நான் சாகுடான்னு தான் சொன்னேன், ப்ளீஸ் சாகுடான்னு சொல்ல. வீரமா இருக்கணும்டா அப்படி சொல்லணும். சாகுடா அப்படி நண்பேண்டா அம்மாடா என் பையன்டா சொந்தம்டா ரத்தம்டா மூடேடா. ஆயுஷ் மாத்ரே ஆயுஷ் மாத்ரே OBIKN 74 OBIKN OBIKN 74 474 BIKN 74 BIKN 74. அம்மா ஐ திங்க் இப்ப கொன்றுவேன்னு நினைக்கிறேன். இப்ப கொன்றுலாம்னு நினைக்கிறேன். BIKN 74 BIKN 74 BIKN 74. Oh my god. Iceberg. அம்மா அவன் ஒன் ஷாட்னு நினைக்கிறேம்மா. ஒன் ஷாட் ஒரு ஷாட்ல செத்துருவான். டப் டுப் எனக்கு தெரிஞ்சு. சீக்கிரம் போட்டால். Oh my god நிஜமாமா? போட்டு தள்ளுடா. போட்டு தள்ளியாச்சு. தள்ளிட்டியா? எஸ் மந்திரம் ஒர்க் ஆயிடுச்சு. BIKN 74 BIKN 74. ஆனா நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு இன்னும் போகலையா? எப்போ போறோம்? இன்னும் ஒரே ஒரு சீஃப் பெட்டி ஆபீசர் கொஸ்ட் பண்ணிட்டா முடிஞ்சிடும். அட போடா. இவ்வளவு நேரம் போராடி 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 மாமா நம்மளுக்கு ஒரு கோட் கிடைச்சிருச்சுமா. என்ன கிடைச்சது? கோட் அவனை கொன்னனால. ஹானருக்கு. ஓ ஹானர் போட்டி இப்ப வாண்டட் லிஸ்ட்ல உன் காசு ஏறி இருக்குமா? ஏறி இருக்கும். எவ்வளவு ஏறி இருக்கும்? 1000 ஏறி இருக்கும். அப்ப 2000 நானி. ஆமா. சரி இருங்கோ. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்ட் போணும். எங்க போகணும்? நெக்ஸ்ட் ஐலாண்ட் ஸ்கை. ஸ்கையா? Swing in the rain. I am swaying in the rain. I surge. We are flying. We are going to fly in air like
flight birds, free birds, enjoy. நம்ம இப்போ என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் லெவலுக்கு நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போகிறதுக்காக நம்ம அடிச்சிட்டு இருக்கோம். இன்னும் டப்பாஸ் அடிச்சிட்டு இருக்கோம். டப்பா குட்டீஸ் அடிச்சிட்டு இருக்கோம். டப்பா குட்டீஸ், குட்டி டப்பாஸ். டப்பா குட்டீஸ் சாகுங்களே. நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க எப்படி இருந்தாலும் என்ன கொல்ல போறது இல்ல. ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன அடிச்சாலும் என் வயிற்றுக்குள்ள பூந்து பின்னாடி தான் வரும். எதுவுமே எனக்கு ஏமா இவன் பாவமா விட்டுருங்க. என்னால அடிக்க அப்படி சொல்லணும். நான் பாவமா, அதனால தாமா விட்டு வைக்கிறேன், இல்லாட்டி வச்சு செய்வேன். Peginu baisa piscar, copo de cigano mesmo de chá de china, no de chá mira. இதெல்லாம் என்னால் திருப்பி சொல்ல முடியாது. நான் வேணா வேற சொல்லுவேன். இருங்க இப்ப நான் இதெல்லாம் ரியல். இது கூட நானே கொஞ்சம் உளறிப்பேன். இருங்க ஒரு செகண்ட். இது கூட நான் கொஞ்சம் உளறிப்பேன். இன்னொரு ஃபங்க்ஷன் எனக்கு ஃபுல்லா தெரியும். அதுக்கு எல்லாம் இருங்க மாமா ela desce so bino bala perso ela linda perigosa o mame coração vaquingado jongado no peida razão no bandido so por a gente seu a desce ela so no bali perso ela linda perigosa o mame coração vaquingado jongado no peida razão Dito no bandido so por a gente seu ates la sob no bali preso ni la linda perigosa rouba meu vaquinha rouba meu coração. இவங்களா இல்லையே முடிச்சு விடுடா மவனே. முடிச்சு விடணும்னா இன்னும் ஒருத்தனை கொல்லவா? கொன்ன முடிச்சுட்டா நம்ம போயிடலாம் நினைக்கிறேன். போலாம் மவனே, நம்ம போலாமே. போக முடியாது. வெயிட் பண்ணுங்க. போலாமே. போக முடியாது கொஞ்ச நேரம். போலாம் ரைட். ரைட். போலாம் ரைட். ரைட். போலாம் ரைட். போலாம் ரைட். போலாம் ரைட். Left. Straight. ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. Cringe. Right, left, உங்களை கிண்டல் பண்றேன் அது கூட தெரியாம நீங்க பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே. கிரிஞ்சுன்னு உங்களையே சொல்லிட்டு இருக்கீங்களே மம்மா. யாரு மம்மா நீங்க? கிண்டல் பண்றத கூட ஒத்துக்கிறீங்களே. ஓ மை காட் மம்மா. அம்மா இன்னொரு வாட்டி பாஸ் கொள்ளணும். செத்து போனியா? இல்ல இன்னொரு வாட்டி ஒரு பாஸ் கொள்ளணும். என்னடா இது? பிளாஸ்ட் ஃப்ரூட்ஸ் அடுத்த வருஷம் கொன்னுக்கலாம், இல்ல அடுத்த எபிசோட்ல கொன்னுக்கலாம். இந்த எபிசோட முடிக்கலாமா? ஓகே गाइस, முடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசங்களா இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன்டா. நான் கேம்ல நிறைய உளறி இருக்கேன், நிறைய புளறி இருக்கேன். கேளுங்க, நல்லா இருந்தா என்ஜாய் பண்ணி நல்ல கமெண்ட்ஸ் போடுங்க பாப்போம். பை, டேக் கேர், என்ஜாய் தி சம்மர். சன்னுக்கு கீழே இல்லை, 11 o'clock வரைக்கும் சன்னுக்கு கீழே விளையாடாதீங்க. 10 o'clock வீட்டுக்கு வந்துருங்க. நிறைய ஜூஸ் குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது இந்த வீடியோ பிடிச்சி நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் த பிளாக் ஃப்ரூட்ஸ் நாளைக்கே வரும் गाइस. Bye. Bye from Red Twin.
Bye. And from my mother. Bye-bye.